அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சரவணன். நான் தற்போது கல்லூரியில் படித்து வருகிறேன். நான் ஹாஸ்டலில் தங்காமல் புதிதாக வீடு பார்த்து வாடகைக்கு போனேன். நான் ஈவினிங் காலேஜ் தான் படிக்கிறேன். அதனால் பகல் முழுவதும் வீட்டில்தான் இருப்பேன். என்னுடைய வீட்டின் உரிமையாளர் கீழ் தளத்தில் தான் இருக்கிறார். அவர் மேல்தளத்தை வாடகைக்கு விட்டிருந்தார். அந்த வீட்டில்தான் நான் தற்போது குடியிருக்கிறேன். ஓனருடைய மனைவியின் பெயர் பிரேமா. அவங்களுக்கு 38 வயசு ஆகுது. என்னுடைய ஓனர் ஒரு பிரைவேட் கம்பெனில பைனான்ஸ் ஆபீசராக வேலை பார்த்துட்டு வராரு. தினமும் காலையில 8 மணிக்கு வேலைக்கு போனா சாயந்திரம் 7 மணிக்கு மேலதான் வீட்டுக்கே வருவாரு. அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தாங்க. ஒரு குழந்தைக்கு 8 வயசும் இன்னொரு குழந்தைக்கு 11 வயசும். அவங்க ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரேமா பாக்கிற நல்ல சிகப்பா அழகா கொஞ்சம் குண்டாவும் இருப்பாங்க. பிரேமா தினமும் துணியை காய போட மேல வருவாங்க. அதுக்கப்புறம் வத்தல் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சில பொருட்களையும் காய வைக்கிறதுக்கும் அடிக்கடி மேல வருவாங்க. நான் அந்த வீட்டுக்கு வந்த முதல் 3 மாசம் அந்த ஆண்டி பிரேமாவுடைய கணவர் கூடதான் நல்லா பேசி பழகுனேன். ஆனா பிரேமா கூட அவ்வளவா பேசவும் மாட்டேன். எனக்கு கொஞ்சம் தயக்கமும் இருந்துச்சு. ஒரு நாள் மதியம் சரியான மழை. அன்னைக்கு எனக்கு காலேஜ் வரை நான் லீவ் போட்டிருந்தேன். பிரேமாவும் மாடியில துணியை காய போட்டுட்டு போயிருந்தாங்க. மழை பெய்யறதால நான் என்னுடைய துணியை எடுக்க போனேன். அப்போ பிரேமாவுடைய துணி அவங்க துணி எடுக்க வரல. அதனால அவங்களோட துணியும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். நான் இதுவரைக்கும் பிரேமா கிட்ட பேசுனது இல்லாதால அவங்க கிட்ட எப்படி பேசுனது எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது. சரி, எப்படி அவங்க துணி எடுக்க மேலதான் வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க கிட்ட கொடுத்தரலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய வீட்டிலேயே அந்த துணியை வச்சிருந்தேன். ஆனா அவங்க வரவே இல்லை. மழையும் நின்னுருச்சு. ஒரு 2 மணி நேரம் கழிச்சுதான் திடீர்னு என்னுடைய வீட்டு காலிங் பெல் சவுண்ட் கேட்டுச்சு. நானும் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை துறந்த பார்த்தேன். அப்பதான் பிரேமா நின்னுட்டு இருந்தாங்க. என்ன மேடம், என்னன்னு கேட்டேன். தம்பி, எங்களுடைய துணியே நீ பார்த்தியா? நான் காயப்பட்ட துணி எதுவுமே காணல. ஆமா ஆண்டி, மழை வந்துச்சு. நான் என்னுடைய துணியை எடுக்க போனேன். அப்போ உங்க வீட்டு துணியும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். மழை அதிகமா பெஞ்சதால நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். உங்களுடைய துணியும் என்கிட்ட பத்திரமாதான் இருக்கு. என் வீட்லதான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் போய் அந்த துணியை எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தேன். ரொம்ப நன்றிப்பா, நான் வரலாம்னு தான் நினைச்சேன். ஆனா கொஞ்ச நேரம் அசைந்து நான் தூங்கிட்டேன். அதனாலதான் என்ன வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. நானும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தேன். அடுத்த நாள் காலையில அந்த பிரேமா நைட்டிய போட்டுட்டு மாடிக்கு வந்தாங்க. அந்த சமயத்துல நான் மாடியில நின்னுகிட்டு என்னுடைய நண்பர்கள் கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க வத்தல் கொண்டு வந்து குனிஞ்சு காய போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களை பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல நான் அவங்க கிட்ட எதுவுமே பேசல. அவங்களும் என்ன என்கிட்ட எதுவுமே பேசல. ஆனா என்ன பார்த்து சிரிக்க மட்டும் செஞ்சாங்க. நானும் கொஞ்சம் லைட்டா சிரிக்க செஞ்சேன். அதுக்கப்புறம் போக போக நானும் பிரேமாவும் கொஞ்சம் பேசி பழக ஆரம்பிச்சோம். அவங்களும் மாடிக்கு துணி காய போட வரது, பருப்பு காய போட வரது, வத்தல் காய போடுறதுன்னு அடிக்கடி மாடிக்கு வந்துட்டு போவாங்க. எனக்கும் ஈவினிங் தான் காலேஜ்ங்கதால நானும் பகல் முழுவதும் மேலேயும் கீழேயுமா இருக்கறதால அவங்க பார்த்து பார்த்து அதிகடி பேச ஆரம்பிச்சேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கும் அவங்களுக்கும் பேச்சு வளர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல நான் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பையனை நான் லவ் பண்ணேன். நல்ல ஜாலியாவும் இருந்தேன். ஆனா எங்க வீட்ல அந்த கல்யாணத்துக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ண ஒத்திக்கல.
பிறகு எனக்கு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சிட்டாங்க. நானும் இவரோட குடும்பம் நடத்தும்போது 1 வருஷம் வேண்டா வெறுப்பாதான் வாழ்க்கையை நடத்தினேன். ஆனா போக போக அவர் மீது எனக்கு அன்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு 2 குழந்தையும் பிறந்துருச்சு. இப்ப என் மூத்த பிள்ளைக்கு 12 வயசு ஆயிடுச்சு. ஆனா என்னுடைய 2வது குழந்தை பிறந்த பிறகு அவர் 2 குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேலையில ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. பணம் சம்பாதிக்கிறதிலே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துறாரு. என்ன அவரை கண்டுக்கவே இல்ல. 8 வருஷம் ஆச்சு அவர் என்னை கண்டிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. அப்போ உங்க மேல அவருக்கு பாசம் வைக்கவே மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதான் சொன்னேன்ல 8 வருஷமா அவர் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன நாங்க ஒன்னா சேர்ந்தே பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்படி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே அவங்களும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் என்னுடைய ரூமுக்கு வந்துட்டேன். அன்று முழுவதுமே அந்த பிரேமா சொன்ன விஷயத்தை பத்தியே நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு ஒரு கட்டத்துல எனக்கும் பிரேமா மீது ஆசை வந்துருச்சு. அவங்களும் உடல் தேவைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. தான் கணவன் கிட்ட வந்து கணவன் கிட்ட இருந்து இது கிடைக்காததால அவங்க இயக்கத்துல தான் இருக்காங்க அப்படிங்கறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு ஒரு நாள் காலையில ஒரு 10 மணி போல வாட்ல பிரேமா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. நாங்க 2 பேருமே நார்மலா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்ன பத்தி கேட்க ஆரம்பிச்சாங்க. நானும் சொன்னேன். இந்த மாதிரி நான் கல்லூரியில படிக்கும்போது ஒரு பெண்ணை நான் காதலிச்சேன். அந்த பெண்ணோட நான் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டு அவங்க ஷாக் ஆனாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்க நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 11:30 மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு வேலை இருக்குடா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி போனையும் வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தினமும் பிரேமா எனக்கு போன் பண்றதும் வாட்ல சாட் பண்றதும் இப்படியே நாங்க ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தோம். சில நேரங்கள்ல ரெட்ட அறுத்த வார்த்தைகள கூட நாங்க பேசிப்போம். இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் காலையில ஒரு 10 மணி இருக்கும். திடீர்னு பிரேமா எனக்கு போன் பண்ணாங்க. என் வீட்ல ஒரு சின்ன வேலை இருக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க. நானும் ஒரு 10 நிமிஷத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்டுல இருந்து ஒரு சின்ன வேலையை முடிச்சிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போனேன். அப்ப பிரேமா புது புடவை எல்லாம் கொடுத்திருந்தாங்க. மல்லிகை பூ எல்லாம் வச்சு பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்களை பார்த்ததுமே நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு என்கிட்ட சொன்னாங்க, இந்த செல்ஃப்ல இருக்கிற இந்த பொருள் எனக்கு வேணாம். கொஞ்சம் எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இதான் நான் சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு அந்த பொருளை வந்து எடுத்து கொடுத்தேன். அப்புறம் வந்துட்டு ஒரு டீய குடிச்சிட்டு போறியா அப்படின்னு கேட்டாங்க. சரி போட்டு தாங்க அப்படின்னு சொன்னேன். நானும் உட்கார்ந்து டீ போடுற வரைக்கும் வெயிட் பண்ணேன். அப்ப நான் அவங்க கேட்டேன், என்ன இன்னைக்கு திடீர்னு புது புடைவெல்லாம் கட்டி இருக்கீங்களே, ரொம்ப அழகா இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு டேய் இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அப்ப இன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் வந்ததுமே உங்களுக்கு இன்னைக்கு முதலரவு தான் போங்க அப்படின்னு சொல்லி நானும் கிண்டல் பண்ணி சிரிச்சேன். உடனே பிரேமாவோ அட போடா, நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லிருக்கனேன். அவர் என்கிட்ட வரவே மாட்டேங்கிறாரு. அப்படி எங்களுக்குள்ள முதலவர் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுனாங்க. அப்ப நானும் இதுதான் நல்ல சான்ஸ், சும்மா விளையாட்டா கேக்குற மாதிரி கேட்போம். என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வேணும்னா இன்னைக்கு நீங்களும் நானும் வேணா முதலிரவு கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லி நானும் சும்மா நக்கலா சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். அவங்க கோபப்பட்டாலோ என்ன பண்ணாலோ பார்த்துக்கலாம். அவங்களுக்கும் என் மீது ஆசை இருக்கா விருப்பம் இருக்கான்னு இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சின்னதா ஒரு பிட்டு போட்டேன்.
ஆனா அவங்களோ கோபப்படல, என்ன திட்டவும் இல்லை, கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதன் பிறகு என்கிட்ட வந்து, சரிடா, ஆனா யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி, யாருக்கும் தெரியாம நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால அந்த டைம்ல நானும் எனக்கும் அவங்களுக்கும் அவங்களுடைய வீட்டுல பகல்லையே எங்களுக்கு முதலீர்வு நடந்துச்சு. அந்த சந்தர்ப்பத்துக்கு அப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் நெருக்கமும் அதிகமாச்சு. நானும் ஈவினிங் காலேஜ் தான் போறேன். அதனால பகல் நேரமும் வீட்ல தான் இருப்பேன். பகல்ல பிரேமாவுடைய புருஷனும் வேலைக்கு போயிருவாரு. பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிருவாங்க. வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. நானும் வீட்டுடைய மாடியிலேயே இருக்கறதால எங்களுக்கு இது ரொம்ப வசதியா போச்சு. நானும் அடிக்கடி கீழ வர்றதும் மேல போறதும் யாருக்கும் தெரியாது. இதனால எங்குடைய தகாத உறவு தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. நான் தினமும் பிரேமாவோட உல்லாசம் இருக்க ஆரம்பிச்சேன். பல வருஷங்களாக புருஷனை தொடாமல் இருந்த பிரேமாவுக்கு என் மீது அதிகமான ஈர்ப்பும் ஏற்பட்டுச்சு. அதனால அடிக்கடி நானும் அவளும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சோம். நிறைய நேரம் பிரேமா என்ன அவருடைய வீட்டுக்கு தான் கூப்பிடுவா. சில நேரங்கள மட்டுமே நானும் பிரேமாவும் என்னுடைய வீட்டுல உல்லாசமாக இருப்போம். இப்படி 2 வீட்டிலையுமே மாறி மாறி நாங்க இருவரும் உல்லாசம் அனுபவிச்சுட்டு வந்தோம். இதன் காரணமாக பிரேமாவுடைய நடவடிக்கையில பல மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு. இது அவருடைய கணவனான கணவனுக்கு, பிரேமாவுடைய கணவனுக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்துச்சு. அது மட்டும்ல, முன்பெல்லாம் நான் வந்து பிரேமாவுடைய கணவன் கிட்ட மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பேன். பிரேமா கிட்ட நான் பேசுதும் இல்லை. ஆனா இப்பல்லாம் நான் வந்து பிரேமா கிட்ட சில விஷயங்கள் பேசுறத பார்த்தும்போது அவருக்கும் என் மீது சந்தேகம் வந்துச்சு. அப்ப ஒருவேளை இவங்க 2 பேரும் தான் வீட்ல இருக்கறாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்குதா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பிரேமாவுடைய கணவனுக்கு எங்க மீது சந்தேகம் வந்துச்சு. ஆனா இந்த விஷயத்தை பிரேமாவுடைய கணவன் வெளிக்காட்டிக்கல. ஒரு நாள் அவர் எப்போதும் போல வழக்கமாக நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போயிட்டாரு. அதன் பிறகு அவங்களுடைய பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போன பிறகு தினமும் நாங்க உல்லாசம் அனுபவிக்கிறதால வழக்கம் போல இன்னைக்கும் உல்லாசம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா என்ன வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அந்த சமயத்துல நானும் அவங்களுடைய வீட்டுக்கு போனேன். அப்ப நாங்க 2 பேரும் உல்லாசம் அனுபவிச்சிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. இந்த நேரத்துல யாரு வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் யார் என்னன்னு பார்த்துட்டு அனுப்பிட்டு வரேன், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா என்ன அவங்களுடைய ரூங்குள்ள வச்சுட்டு அவங்க மட்டும் வெளிய போனாங்க. ஆனா நாங்க எதிர்பார்க்கவே இல்ல, திடீர்னு அவருடைய கணவன் வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு. கதவை திறந்த பிரேமாவுக்கு பெரிய அதிர்ச்சி. காரணம் வந்தது, வேற யாராவது இருப்பாங்க போல, அவங்கள பேசி அப்படியே அனுப்பி விட்டறலாம் அப்படின்னு சொல்லிதான் பிரேமா கதவை தொறந்தாங்க. ஆனா அன்னைக்கும் பார்த்து அவருடைய கணவன் வந்திருந்தது அவங்களுக்கு பேர் அதிர்ச்சியா இருந்துச்சு. அவர் கணவன் வருவாருன்னு நான் கூட எதிர்பார்க்கல. நானும் பெட்ரூம்ல இருந்தேன். வந்தவரு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஃபைல நான் மறந்து வச்சிட்டேன். அதனால அதை எடுத்துட்டு போகதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பெட்ரூமுக்கு வந்தாரு. அந்த பெட்ரூம்ல நான் இருந்தேன். என்ன பார்த்ததுமே அவர் அதிர்ச்சி அடைஞ்சாரு. நீ ஏண்டா இங்க இருக்க, அதுவும் இவரு கதவு வேற என் மனைவி போட்டிருக்கா, நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாரு. அப்பதான் அவருக்கு எங்களுடைய விஷயமே அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது. இதனால அவரு கடுமையான கோபம் கொண்டாரு. என்னையும் அடிச்சு விரட்டிட்டாரு. நானும் உடனே நீ இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நீ போற அப்படின்னு சொல்லி என்னையும் திட்டினாரு. நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம என் வீட்டுக்கு மாடிக்கு ஓடி வந்து கதவை போட்டி ஒழிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு இந்த விஷயம் அவருடைய கணவருக்கு தெரிந்ததால பிரேமாவை கடுமையா அடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த பையன் இனி நம்ம வீட்ல இருக்கவே கூடாது.
அவனை இன்னைக்கே வீட்ட காலி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா நானும் எனக்கு இப்போ சடனா என்ன வீட்ட விட்டு அனுப்பிட்டீங்கன்னா எனக்கு வந்து வேற வீடு எங்கேயும் என்னால போக முடியாது. அதனால நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு 10-15 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ளேயே நான் வேற ஒரு வீட்டை பார்த்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டேன். அவரு கோபமா இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் தெரியாது. உனக்கு ஒரு வாரத்துக்குள்ள நீ இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிரணும். இல்லன்னா நானே உன் பொருள் எல்லாம் வெளியே தூக்கி வீசிருவேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே கோவப்பட்டுட்டு போயிட்டாரு. அப்போ பிரேமா வந்து அவருடைய கணவன் கிட்ட சொன்னாங்க, நீங்க அந்த மாதிரி பொருள் எல்லாம் தூக்கி போட்டு அந்த பையனை வந்து வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவனே வந்து ஒரு வீட்டை பார்த்துட்டு அவனே போகட்டும். நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும்? அப்போ அந்த எனக்கும் அந்த பையனுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்க போல அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிரும். அதனால நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம்தான் வந்து பாழாகும். அதனால அந்த பையனை ஒரு வாரத்துல அனுப்பாதீங்க. அவனா வந்து நல்ல ஒரு வீட பார்த்துட்டு அவனே போகட்டும். நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் கணவன்கிட்ட அடி வாங்கக்கூடிய சூழ்நிலையில கூட இந்த விஷயத்தை சொன்னாங்க. இருந்தா அது அதன் பிறகு அவருடைய கணவனுக்கு சரி, அதுவும் கரெக்ட் தான். அவன் சீக்கிரமா வீடை பார்த்துட்டு அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து கம்பல் பண்ண நிறுத்திட்டாரு. என்ன வந்து பிரஷர் பண்ணல. சீக்கிரமா வீட்டை பார்த்து காலி பண்ணுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா என் வீட்டு பக்கம் நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் சொல்லிட்டாரு. ஆனா அந்த சந்தர்ப்பத்துக்கு அப்புறமா அவரால அதை தாங்கிக் கொள்ளவே முடியல. அதுவரைக்கும் குடிக்காத மனுஷன் அதுக்கப்புறம் தினமும் குடிக்க ஆரம்பிச்சாரு. தினமும் வீட்ல வந்து தன்னுடைய மனைவியான பிரேமாவை அடிச்சு கொடுமைப்படுத்தவும் ஆரம்பிச்சாரு. அடிக்கடி அவங்களுக்குள்ள தகராறும் ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால அவர் பிரேமா வந்து தன்னுடைய வாழ்க்கையே வெறுத்துட்டாங்க. தினமும் சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. அப்பதான் பிரேமா வந்து என்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என் புருஷனுக்கு நான் இந்த மாதிரி உன்னோட தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சதுல இருந்து தினமும் குடிச்சிட்டு வந்து என்ன வந்து அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு. அவர்கிட்ட இனி நான் என்னால வாழ முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. நீ வந்து இந்த வீட்ட காலி பண்ணிட்டு நீ போனாலும் கூட என் கணவனுக்கு இந்த விஷயம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. தினமும் அவர் என்ன வந்து அடிச்சு குடும்பப்படுத்ததான் செய்றாரு. இதுல இருந்து நான் வெளிய வரணும்னா என் கணவன் செத்தா மட்டும்தான் நான் இதுல இருந்து வெளிய வர முடியும். அதே சமயத்துல உன் கூட நான் தினமும் இருந்து எனக்கு பழகி போச்சு. உன் மீது எனக்கு ரொம்ப ஆசையும் இருக்கு. அதனால உன்னை விட்டாலும் உன்னை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. அதனால நீ வந்து நீயும் நானும் சேர்ந்து என் கணவனை கொலை பண்ணிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? உங்க கணவனை கொலை பண்ணிட்டா நீங்க எப்படி? உங்களுக்கு நானும் காலேஜ் தான் படிச்சிட்டு இருக்கேன். நானும் வேலைக்கு எல்லாம் போகல. அப்ப வருமானத்துக்கு என்ன பண்றது? சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்பா பிரேமா சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த வீடு எங்களுக்கு சொந்த வீடுதான். அதனால நான் வந்து வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி என் கணவனும் வந்து ஸ்டாம்ப் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. அவரு இறந்தாலும் கூட எனக்கு 2 கோடி ரூபாய் பணம் வரும். அந்த பணத்தை நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய பிக்ஸட் டெபாசிட் போட்டுட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு நான் என்னுடைய 2 குழந்தைகளையும் நான் வந்து வளர்த்துருவேன். எனக்கு பண பிரச்சனையும் இல்லை, வீடு பிரச்சனையும் இல்லை. என் கணவன் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு நீ இங்க இருந்தாதான் எனக்கு பிரயோஜனம். என் கணவன் உயிரோட இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு பிரயோஜனமே இல்லை. எனக்கு வர வேண்டிய காசு வந்துரும். அதை வச்சு நான் என் குழந்தையை வளர்த்துக்கிறேன். நீயும் இங்கதான் இருக்கணும்.
நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என் மண்டையே கழுவுனாங்க. ஒரு கட்டத்துல நானும் அவங்க சொல்லதுதான் சரி. நமக்கும் பிரேமா தேவைப்படுறாங்கள அப்படின்னு சொல்லி அதுக்கு நானும் சம்மதம் தெரிவிச்சேன். அப்பதான் பிரேமா சொன்னாங்க, இன்னைக்கு நைட்டு என் கணவன் எப்படியும் குடிச்சிட்டு தான் வருவாரு. என்ன அடிச்சிட்டு அந்த திருப்தியில போய் படுத்து தூங்கிருவாரு. என் குழந்தைகளையும் என் குழந்தைகளுக்கு நான் முன்கூட்டியே தூக்க மாதிரி கலந்து கொடுத்து தூங்க வச்சரேன். அப்பதான் என் கணவனை கொலை செய்யும்போது என்ன நடந்தாலும் என் குழந்தைகள் அதை பார்க்க மாட்டாங்க. நாளைக்கு அவங்களும் அது சாட்சியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதற்கு சரின்னு சம்மதம் தெரிவிச்சேன். பிரேமா சொன்னது போலவே அவங்குடைய குழந்தைக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து, சாப்பாட்டு தூக்க மாத்திரையை கொடுத்து தூங்க வச்சிட்டாங்க. அவருடைய கணவனும் நினைச்சது மாதிரியே மதுபோதையில தான் வீட்டுக்கு வந்தாரு. வந்தவரு பிரேமாவை அடிச்சு அந்த திருப்தியிலே போய தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் சரியா வந்து ஒரு 12 மணிக்கு சொல்லி இருந்தாங்க, பிரேமா நான் உனக்கு போன் எல்லாம் பண்ண மாட்டேன். நீயா சரியா வந்து ஒரு 12 மணிக்கு வந்துரு. நான் வந்து கதவை திறந்து விடுறேன். நீயும் நானும் சேர்ந்து என் கணவனை கொலை செஞ்சிரலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு என்னுடைய வீட்ல ஒரு 12 மணிக்கு அலார செட் பண்ணி வச்சிருந்தேன். கரெக்டா 12 மணிக்கு அலாரத்தை பண்ணிட்டு நான் கீழ வந்தேன். சொன்ன மாதிரியே பிரேமாவும் கதவை திறந்து விட்டாங்க. அப்போ அவங்க எப்பவுமே வந்து கணவன் மனைவியா தூங்குறது ஒரு அறையும் தன்னுடைய குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்கும் வேற ஒரு அறையுமாதான் இருந்துச்சு. அவங்க வீட்ல 2 ரூம் இருந்துச்சு. அதனால இந்த அறையில என்ன நடந்தாலும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு தெரியாது. இருந்தாலும் நாங்க இதுக்கு முன் அக்கறையில்தான் அவங்க குழந்தைகளுக்கு தூக்க மாதிரி கொடுத்து நாங்க தூங்க வச்சிட்டோம். அதன் பிறகு நாங்க வந்த 2 பேரும் சேர்ந்து கணவனை கொலை செய்ய முடிவு பண்ணோம். அவர் மதுபோதையில் இருந்ததை அது எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டோம். அப்ப அவர் தூங்கிட்டு இருந்தவர் மேல நான் ஏறி உட்கார்ந்துகிட்டேன். அப்போ பிரேமா அவருடைய கணவனுடைய 2 கைகளையும் பிடிச்சுக்கிட்டாங்க. அப்ப நான் தலைவாணி எடுத்து அவருடைய முகத்தை வைத்து அழுத்தி அவரை மூச்சு முட்டு வைத்து அவரை துடிக்க துடிக்க கொஞ்ச நேரத்திலே கொடூரமாக கொலையும் செஞ்சுட்டோம். அதன் பிறகு இதனால அவருடைய உடல்ல எந்தவிதமான காயங்களும் இல்லை. அதன் பிறகு அவர் எப்படியும் தூங்குறது மாதிரியே தூங்க வச்சிட்டு நானும் என்னுடைய வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் காலையில விடிஞ்சதுமே பிரேமா என்னுடைய கணவனை நான் ஆபீஸுக்கு அனுப்புறதுக்காக எழுப்புனேன். அவர் எந்திக்கவே இல்லை. அதன் பிறகுதான் தெரிஞ்சது அவர் நைட்டே தூக்கத்திலேயே மாடை பந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கத்தி கதறி அழுது குச்சட்டாங்க. அப்ப அவங்களுடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க. இந்த தகவலானது உறவினர்களுக்கு எல்லாம் தெரிய வந்துச்சு. அதன் பிறகு பிரேமாவுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்தாங்க. இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று இருந்துச்சு. அப்பதான் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க பிரேமாவுடைய கணவனுடைய உறவங்க கிட்ட சில விஷயங்களை சொன்னாங்க. கொஞ்ச நாட்களாகவே என்னன்னோ தெரியல. கணவன் மனைவி 2 பேருக்குள்ள தகராறுதான் நடந்துட்டே இருந்துச்சு. இப்படி திடீர்னு அந்த மனுஷன் இறந்தது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரேமாவுடைய கணவன் உடவ கிட்ட சொல்ல அவங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து அவங்களுக்கு இந்த சாவு வந்து இயற்கையான மரணம் இல்ல, மாரடைப்பால இறக்கல, பிரேமாதான் ஏதோ செஞ்சுட்டாளோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சு. உடனடியாக இவங்க அது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக போலீசாரும் வீட்டுக்கு வர எங்களுக்கு 2 பேருக்குமே வந்து ரொம்ப பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தவங்க பிரேமா கிட்ட அவங்களுடைய கணவனுடைய சாவுல மர்மம் இருக்குது, சந்தேகம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா? நாங்க அதனால பிரேதப்பசனை பண்ணிட்டுதான் நாங்க பாடிய கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவனை உடையில எடுத்துட்டு போயிட்டாங்க. இது எங்களுக்கு பேர் அதிர்ச்சியா இருந்துச்சு. இதனால பயந்து போனேன்னா உடனடியாக என்னுடைய ஊருக்கு நான் ஓடிட்டேன். ஆனா பிரேமாவால ஓட முடியல. அவங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
ஆனா பிரேத போஸ் அறிக்கையில அவங்க மாரடைப்பால இறக்கல. அவங்க மூச்சு முட்டை வச்சுதான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத தெரிந்து போலீசார் அதிர்ச்சியானாங்க. அதன் பிறகு பிரேமா கிட்ட வந்து விசாரணை செஞ்சாங்க. பிரேமா அப்படில்லாம் எதுவும் இல்ல, நான் என் கணவனை எதுவுமே பண்ணல, காலையில அவர் எழுக்கும் போதுதான் அவர் இப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி அழுது புரண்டு நாடகமானாங்க. போலீசாருமே அவங்களுடைய போனை கைப்பற்றி பார்க்கும்போது பிரேமா எனக்கு எந்த விதமான போனும் பண்ணல, அதனால போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் பிரேமாவுடைய போன் போனை வாங்கிட்டு போய் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரேமா சம்பவத்தன்று, அதாவது அவரை நாங்க கொலை செஞ்ச அன்னைக்குதான் அவங்க எனக்கு போன் பண்ணலையே தவிர மத்த நாட்கள்ல நானும் களும் அதிக நேரம் வந்து பேசினது எல்லாமே அதுல இருந்துச்சு. அப்புறம் இது யாரு என்ன எதுன்னு விசாரிக்கும் போதுதான் வீட்டோடைய மாடியில இருந்த எனக்கும் பிரேமாவுக்கும் இந்த மாதிரி லிங்க் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் போலீசார் கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு நானும் எங்க போனேன் அப்படின்னு சொன்னா நான் தலைமறைவானதும் போலீசாருக்கு சந்தேகம் இருந்துச்சு. அதன் பிறகு நான் இருக்கும் இடத்தையும் என்னுடைய செல்போனை வச்சு போலீசார் கண்டுபிடிச்சு காவலையும் அழைத்து சென்று என்னையும் விசாரிச்சாங்க. அதன் பிறகு என்னையும் பிரேமாவையும் தனித்தனி அறையில் வைத்து போலீசார் தங்களுடைய பாணியில விசாரணை செய்ய பயந்து போன நாங்க அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டோம். தகாதவரவுக்கு இடையராக இருந்ததால அவருடைய கணவனை நாங்க கொலை செஞ்சோம். எங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற தைரியத்துல இத நாங்க செஞ்சோம் அப்படின்னு பிரேமா வந்து வாக்குமூலம் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில தற்போது நானும் பிரேமாவும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கோம். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி, வணக்கம். ஆமா.